அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருச்சியில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மீது தாக்குதல் நடத்திய வழக்கில் 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திருச்சியில் 108 ஆம்புலன்ஸ் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட வழக்கில் 5 அதிமுக நிர்வாகிகள் உட்பட 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. துறையூரில் இபிஎஸ்ஸின் பரப்புரையின் போது ஆம்புலன்ஸ் வந்த நிலையில் கட்சியினர் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ரகுவரன், இப்போ 5 அதிமுக நிர்வாகிகள் உட்பட 16 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. வேறு பதிவான நபர்கள் யார் யார்? வழக்கு குறித்த விவரம். நேற்று துறையூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிரச்சாரம் செய்வதற்காக வந்தார். அவர் வருவதற்கு முன்பாக கூட்டத்தின் நடுவே ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது. அந்த ஆம்புலன்ஸை வழிமறித்து எதற்காக இந்த இடத்திற்கு செல்கிறார்கள் என்று அதிமுக தொண்டர்கள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை கேட்டுள்ளனர். அதற்கு அவர்களுக்கு சரியான பதில் கிடைக்கவில்லை என்று கூறி ஆம்புலன்ஸையும் தாக்கி ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் செவிலியரையும் தாக்கியுள்ளனர். அந்த செவிலியர் கர்ப்பிணி பெண்ணாக இருந்துள்ளார். இந்த நிலையில் ஆம்புலன்ஸின் கதவு போன்றவையெல்லாம் உடைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதிமுகவினர் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவினுடைய நகர செயலாளர் அமைதி பாலு மற்றும் துறையூர் நகரமன்ற உறுப்பினர் தீனதயாளன் மாலை உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இவர்கள் மீது பார்த்தீங்கன்னா பொது சொத்துக்கு சேத விளைவித்தல் மற்றும் பொது பணியாளர்களை சேவை செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கானது பதியப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே இது போன்ற ஆம்புலன்ஸ் மருத்துவ பணியாளர்களை தாக்கினால் அவர்கள் மீது மருத்துவ சட்ட பிரிவின் கீழும் வழக்கு பதிவு செய்யப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அதன் கீழும் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. காயத்ரி, நன்றி ரகுவரன், விவரங்களை வழங்கியமைக்காக.